சாதி ஒழிப்பு குத்தகைதாரர்கள், சமூக நீதி காவலர்கள், சாதிக்கு எதிராக தினமும் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் ஒரு மேடையில ஒரு விஷயத்தை பேசி இருக்கிறாரு. அது சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் ஆண்ட பரம்பரை, ஆண்ட பரம்பரை, ஆண்ட பரம்பரை, ஆண்ட பரம்பரை அப்படின்னு எந்த பக்கம் திரும்பினாலும் அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா அவர் பேசி இருக்கிறார். என்னன்னா, அவர் சமூகம் சார்ந்த மேடை போலாது இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை குசிப்படுத்துறதுக்காக மோட்டிவேட் பண்றாரு. மோட்டிவேட் பண்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை, நம்மளுடைய வரலாறு நமக்கு தெரியல, படிப்பு குறைவா இருக்கிறதுனால நம்மளுடைய வரலாறு தெரியல அப்படின்னு சில மிகவும் மோசமான சில சம்பவங்களை நாசுக்காக மேற்கோள் காட்டியெல்லாம் பேசி இருக்கிறார். பார்த்த உடனே ஷாக்கிங். அடப்பாவி, இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவராச்சே, இவருக்கு சாதி இல்லையே, சாதி கடந்த சமத்துவத்தை நேசிக்கக்கூடியவர்களாச்சே, இவர்கள் என்னடா ஆண்ட பரம்பரை நம்ம ஆள்லாம் அப்படின்னு ஒரு சமூக மேடையில பேசியிருக்கிறாரேன்னு ஆச்சரியம். அதுக்கப்புறம் தான் அவங்க மேடையில ஆல்ரெடி பேசியிருக்கிறாரு. நம்மெல்லாம் ரெட்டின்னு சொல்லி KN நேரு பேசியிருக்கிறாரு. நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு TR பாலு அப்புறம் தயாநிதி மாறன் பேசியிருக்கிறாங்க. ஏன் ஈவன் முதலமைச்சரே கூட கவுடாவா அப்படிலாம் பேசுறாரு. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சாதியை பற்றி பேசுவதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு அதை கடந்து போய் இவருடைய பேச்சுகள்ல நமக்கு சில கேள்விகள் எழுது. ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறாரு. அண்ணன் மூர்த்தி கிட்ட சில லாஜிக்கான கொஸ்டின்ஸ், நியாயமான கேள்விகள். ஒரு அமைச்சர், மாண்புமிகு பதவியில் இருக்கக்கூடியவரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஆண்ட பரம்பரைன்னு சொன்னதோட நிறுத்திட்டு அப்படியே அடிச்சு விட்டு போயிட கூடாது. யாரை ஆண்டீங்க, எப்ப ஆண்டீங்க, எந்த வருஷம் ஆண்டீங்க, எத்தனை வருஷம் ஆண்டீங்க, அந்த மன்னர்களின் பெயர்கள் எல்லாம் என்ன, எந்த மன்னர் தங்களுடைய சாதி அடையாளத்தை இந்த கள்ளர், அந்த வீர கள்ளர் அப்படின்லாம் போட்டு ஆண்டாங்க, இந்த தகவல்களையும் சொல்லணும். அப்பதான் எதிர்கால சந்ததிகள் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, நீங்க ஆண்ட பரம்பரை ஆயிட்டீங்க, இப்ப இந்த பிராமணர்கள் மற்ற ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? அப்புறம் முக்கியமா கருவறைக்குள்ள போயிடலாமா? அதெல்லாம் பண்ணிடலாம்ல. இப்ப நீங்க தான் ஆண்ட பரம்பரையாச்சு. ஆண்ட பரம்பரை உங்களுக்கே அதெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் பண்ணிட முடியுமா? பொண்ணு கொடுப்பாங்களா, கருவறைக்குள்ள விடுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட கேட்கிற கேள்வியா நீங்க நினைச்சுக்க வேண்டாம். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கேட்டு, பட்டியல் வெளியேற்றம் கேட்டு மிக கடுமையாக போராடி கொண்டிருந்த போது உங்க திராவிட இயக்க தோழர்கள், குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்களே எங்களை பார்த்து கேட்ட கேள்வி, ஆண்ட பரம்பரை ஆயிட்டீங்களா, நீங்க எல்லாம் சாதி பெருமை பேசுறீங்களா, பேர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டது. அந்த கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். கூடுதலா போய் தோழர் ஓவியான்னு ஒரு பெண்மணி, பெரியார் இயக்க பெண்மணி, அவங்களுக்கு கூட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு, என்னத்தங்க பேரை மாத்துறீங்க, பேரை மாத்தினா எல்லாம் மாறிடுமா, சமூக நிலைமை என்ன சொல்லி மாத்துவீங்க, பார்ப்பனர்களை தவிர எல்லாருமே அவனோட வப்பாட்டி மகன் தானே. ஆனா அந்த லிஸ்ட்ல மூர்த்தி என்ன உங்க சமூகம் தான் வருது. நீங்க இந்த ஆண்ட பரம்பரையும் வப்பாட்டி மகன் தான் சொன்னாங்க. ஏன் அதெல்லாம் ஒரு ஆண்ட பரம்பரையா இருந்து வீர மரபோடு என்னமா நீ பாட்டுக்கு பார்ப்பனர்களை தவிர எல்லாத்தையும் வப்பாட்டி மகங்கிற, நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, நாங்களாம் அதுல வரமாட்டோம் அப்படின்னு ஃபைட் பண்ணல? பெரிய ஆச்சரியமா இருக்கு ஆண்ட பரம்பரைக்கு வந்த சோதனை. அதுக்கப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் MP இருக்கார் இல்லையா, தோழர் சு வெங்கடேசன், அவர் நாடாளுமன்றத்துல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, மன்னர்கள் காலத்துல பார்ப்பனியத்தை உள்வாங்கி கொண்ட மன்னர்கள்னாலதான் இங்கு சமூக பிரிவினை ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டுச்சு, ஆண்டார் அடிமை கலாச்சாரம் அங்கிருந்துதான் வந்தது, சமூக ஒடுக்குமுறைகள் எல்லாம் அந்த மன்னர்கள்ட்ட இருந்தா வந்தது, அந்த மன்னர்கள் தான் குற்றவாளிகள், அந்த ஆண்டவர்கள் தான் குற்றவாளிகள். அந்த ஆண்ட பரம்பரையா நீங்க? பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்ட பரம்பரையா, இல்ல பார்ப்பனியத்திற்கு எதிரான ஆண்ட பரம்பரையா? விளக்கம் சொல்லாம நீங்க பாட்டுக்கு ஆண்ட பரம்பரைன்னு வெடிச்சுட்டு போனீங்கன்னா குழப்பமா இருக்கா இல்லையா, ஒரு பதட்டமா இருக்கா இல்லையா? அது குறித்த ஒரு விளக்கம் நீங்க தானே சொல்லணும். எதுக்கு சொல்றோம்னா, இப்ப நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம கூட கடந்து போயிடணும்னு வச்சுங்க, சரிப்பா ஏதோ பேசுறாரு, அவங்க மக்களை குசிப்படுத்துறதுக்கு ஏதோ பேசுறாரு அப்படின்னு கடந்து போயிடுவோம். பட் இந்த திராவிட இயக்க தோழர்கள்லாம் பகுத்தறிவுவாதிகள், கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள்லாம் நிறைய வாசிப்பு பழக்கம் கொண்டவர்கள். அவர்கள் உங்ககிட்ட கேட்டக்கூடாதுல்ல. அதுக்கு முன்னால நீங்களே முந்திக்கிட்டு விளக்கம் சொல்லிடணும். நீங்க மனுவை ஏற்றுக்கொண்டவர்களா,
அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டவர்களா, அந்த மன்னரா, இந்த மன்னரா, எந்த மன்னர் அப்படின்னுலாம் நீங்க தான் விளக்கம் சொல்லணும். அதுக்கப்புறம் இப்ப இந்த ஆண்ட பரம்பரைன்னு நீங்க பாட்டுக்கு பேசிட்டீங்க. ஆனா இப்ப உங்க சமூகத்தை சேர்ந்தவங்க டிஎன்சி வேணா டிஎன்டில சேருங்க அப்படின்னு இடஒதுக்கீடு கேட்டு ஒரே டார்ச்சர் பண்றாங்க கவர்மெண்ட்ட. அதையெல்லாம் ஆண்ட பரம்பரைக்கு அழகு இல்லைன்னு சொல்லணும். ஒரு ஆண்ட பரம்பரை ஒரு அதெல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க சொல்லணும். பல விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்க வெறுமனே ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி தப்பிச்சிட முடியாது. தமிழ்நாட்டுல கூடுதலா நம்ம அடையாளம் எல்லாம் அழியுதுன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க. அப்ப அந்த அடையாளங்கள் எல்லாம் எப்படி அழியுது? கல்லர் சீர்திருத்த பள்ளின்னு இன்னும் இருக்கு. அதெல்லாம் உங்களோட அடையாளத்தை அழிக்கிறது தான். கல்லர் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களோட அடையாளத்தை அழிக்கிறதா. ஈவன் கல்லருங்கிற பேரே உங்களோட அடையாளத்தை அழிக்கிறது தான். ஏன்னா தமிழ் இலக்கியங்கள், தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்கள் எல்லாம் அந்த பேருக்கு வேறு வேறு அர்த்தங்கள் சொல்லுது. இப்ப நீங்க அந்த அடையாளங்களுக்கு எதிராக நீங்க போராடணும். வெறுமனே ஆண்ட பரம்பரைன்னு உசுப்பேத்தி விட்டுட்டு போயிடக்கூடாது. உண்மையாகவே அடையாளங்களை அழிக்கக்கூடிய கூறுகள் என்ன? இப்ப எங்களுக்கு எல்லாம் அது உடன்பாடு இல்லை. இந்த காலத்திலயும் போய் நாகரிக காலத்துல கல்லர் சீர்திருத்த பள்ளி இன்னும் என்ன அந்த மாதிரியான இதுலயா இருக்கிறாங்க, அவங்களை சீர்திருத்துற அளவுக்கு என்ன பண்றாங்க, அதுக்கு எதுக்கு அந்த பேர்கள்? ஆனா அதை நம்ம எடுக்கணும்னு பேசினா கூட உங்க ஆட்கள் பலரும் அதை எடுக்கக்கூடாது, அதை எடுத்துட்டா நிறைய சலுகைகள் போயிடும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதுவெல்லாம் பெரிய முரண். சமூக தளத்துல வெறுமனே ஆண்ட பரம்பரைன்னு பேசிட்டு தப்பிச்சுட்டு போயிடக்கூடாது. நிறைய உண்மையாகவே அது என்ன ஏதுன்னு டீப்பான டிஸ்கஷனுக்கு உட்படுத்தப்படுது. அதுக்கான பதில்கள் எல்லாம் சொல்லணும். சரிண்ணா, இவரு என்னடா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பேசிட்டாரு. வழக்கமா அந்த நார்த் சைட் எல்லாம் சில இடத்துல ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு வரும் பொழுது சில யூடியூப் சேனல்லாம் இருக்கிறான். அவன்லாம் டக்கும் போட்டு ஆண்ட பரம்பரை அப்புறம் அப்படின்னு எல்லாம் வச்சு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. சரி, அந்த மாதிரி அண்ணன் மூர்த்தியை கலாச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அவனுக்கு கூட இறுக்கமா இருக்கிறாங்க. வேற வழியே இல்லாம நாம இதை கேட்க வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா நான் அவங்கள மாதிரி கலாய்க்கலாம் இல்லை. நான் கொஸ்டின் பண்றேன். ஆண்ட பரம்பரைன்னு சொல்றீங்களே, அதற்கான விளக்கம் என்ன? அது குறித்த விமர்சனங்கள் அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ரெண்டாவது, சாதி ஒழிப்பு இயக்கத்தில் இருந்துட்டு, சமூக நீதி பேசக்கூடிய இயக்கத்தில் இருந்துட்டு ஆண்ட பரம்பரைன்னு ஒரு சாதிய கொம்பை சீவுறது நியாயமா? உங்க கம்யூனிச தோழர்கள் ஆண்ட பரம்பரையின் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே, இந்த ஆண்ட பரம்பரைகள்னாலதான் இந்த சமூகத்துல பிரச்சனை, ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, அவங்கதான் மத்தவங்கள கீழா பார்த்து ஒடுக்குமுறையை ஏவுறாங்கன்னு சொல்றாங்களே, அதுவெல்லாம் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உங்களுடைய பதில் என்ன? எப்படி இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் ஆனதுக்கு அப்புறம், இவ்வளவு பெரிய வைரலா போனதுக்கு அப்புறம் வழக்கமா உங்க கட்சியில நடக்கிறது தான் ஒரு விளக்க காணொலி அல்லது ஒரு ஏதாவது எடிட்டடா ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க. ஏன்னா தொழில்நுட்பத்தை வச்சு எல்லா விஷயத்துக்கும் ஒரு பதில் சொல்லுவாங்க. இப்ப அண்மையில அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு கூட அந்த ஞானசேகரன் இல்ல இந்த ஞானசேகரன் எல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் கிரியேஷன் ஏதாவது பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் அந்த கிரியேஷன்லயாவது நான் கேட்ட கேள்விகளையும் மனசுக்குள்ள வச்சுட்டு அதற்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் எதிர்கால தலைமுறைகளுக்கு மட்டுமல்ல, எங்களை போன்ற ஆட்களுக்கும் அது ஒரு தகவலா இருக்கும். அந்த தகவலை நாங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்.